டீ நகர்ல கேண்டி கிளப் கூட்டு போனாரு. நல்லா குடிச்சோம், ஜாலியா இருந்தோம். எல்லாம் முடிஞ்சோடனே என்னடா நீ கேட்ட 50,000 ரூபாய், இந்த 40,000 பில்லு பார்ட்டி நீ தான் கொடுத்துருக்க, இந்த கழிச்சுக்க, இந்த 10,000 எடுத்துக்க. இப்படி எல்லாம் யாராலும் சம்பளம் வாங்க முடியாது, நான் மட்டும் தான் அப்படி வாங்க முடியும், அது சிவி சார் கிட்ட மட்டும். சோ அந்த மாதிரி வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டா வச்சுக்குவாரு. இப்ப எல்லாம் வந்து கொஞ்சம் சோகம் பணம் வேணும் அப்படி கேட்டீங்கன்னா, அப்படியாடா ஈவினிங் பார்ட்டிக்கு வந்ததா, அது கருணாகரன் இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, பார்ட்டி கொடுத்தே கழிச்சிருவாரு. தேங்க்யூ பாபி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து லண்டன்ல ஒரு பார்ட்டி கொடுக்குறேன்னு சொன்னார் சிவி குமார். ஸோ அப்போதான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே ஃபுல் பேமெண்ட்டும் கழிக்கிறது தான் அதை பண்றாரு அப்படின்ட்டு. அந்த விஷயம் சொன்னதுக்கு நன்றி சார். நான் ஊர்ல இல்ல, சூதுகுளம் 2 ஆக்சுவலி நான் உள்ள வந்து இல்ல. ஆக்சுவலி என்ன வந்து ரொம்ப சிவி சாருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், ரொம்ப எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி ஆக்சுவலி அவர் சார் கேரக்டர் கொடுத்திருந்தாங்க, இன்ஸ்பெக்டர் கேரக்டர். அப்புறம் நான் வந்து இல்ல அதுல வந்து அந்த நயன்தாரா கோயில் கட்டுற கேரக்டர் நான் பண்றேன் அப்படின்னு சொன்னோடனே நலன் சிரிச்சாப்ல, ஹே பாஸ் என்ன பாஸ் காமெடி பண்றீங்க? இல்ல பாஸ் நான் காமெடி பண்ணுவேன்னு சொன்னேன். நம்பவே இல்லை. அதுக்கு பின்னாடி வந்து கார்த்திக் சுபாஷ் இந்த மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் இருந்து அப்புறம் வந்து டெஷூட் எல்லாம் எடுத்தாரு. அவருக்கு பாதி படம் எடுக்கிற வரைக்கும் என் மேல நம்பிக்கையே கிடையாது. ஒரு நாள் ஸ்ரீனிவாச கவினன்னு நினைக்கிறேன், எடிட்ல பார்த்துட்டு வந்து பாபி நல்லா நடிக்கிறான், இல்ல எனக்கு பார்க்கும்போது எப்ப தெரியுது நல்லா தான் நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு அப்பதான் சாட்டிஸ்ஃபை ஆனார். ஆக்சுவலி நடிக்கும் போதே ஒரு சீன் சொல்லுவாரு, இது பஸ் இது ஓகேவனு ஒரு 1/4 ஸ்பூன் குறைங்களேன் அப்படின்னு, இல்ல பஸ் கொஞ்சம் ஸ்பூன் ஏற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரிதான் வந்து நானும் நலனும் வந்து சுதுகோம்ல வந்து ஒர்க் பண்ணோம். சிவி சார் சூதுகம் 2 சம்பளம் என்னால மறக்கவே முடியாது. சூதுகம் 1 2 சாரி சிவா வந்துச்சா? நான் மறந்துட்டேன். அவர்னால அவர்கிட்ட வந்து சிவி சார் இந்த மாதிரி ஒரு 50,000 அர்ஜென்ட்டா வேணும், இந்த மாதிரி அந்த சம்பளம் கொடுத்தீங்க நல்லா இருக்கும். அப்படிதான்டா சர்ரா ரைட்டு கொடுத்துருவோம் அப்படின்னாரு. முன்னாடி பாபி ஷூட்டிங் முடிச்சா போயிடாத, ஈவினிங் பார்ட்டி இருக்கா அப்படின்னாரு. ஓகே சார் சூப்பர்னும். டீ நகர்ல கேண்டி கிளப் கூட்டு போனாரு. நல்லா குடிச்சோம், ஜாலியா இருந்தோம். எல்லாம் முடிஞ்சு சாரி சார் முடிஞ்சோடனே என்னடா நீ கேட்ட 50,000 ரூபாய், இந்த 40,000 பில்லு பார்ட்டி நீ தான் கொடுத்துருக்க, இந்த கழிச்சுக்க, இந்த 10,000 எடுத்துக்க. இப்படி எல்லாம் யாராலும் சம்பளம் வாங்க முடியாது, நான் மட்டும் தான் அப்படி வாங்க முடியும், அது சிவி சார் கிட்ட மட்டும். சோ அந்த மாதிரி வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டா வச்சுக்குவாரு. இப்ப எல்லாம் வந்து கொஞ்சம் சோகம் பணம் வேணும் அப்படி கேட்டீங்கன்னா, அப்படியாடா ஈவினிங் பார்ட்டிக்கு வந்ததா, அது கருணாகரன் இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, பார்ட்டி கொடுத்தே கழிச்சிருவாரு. அதான் சிவி குமார் சார். அண்ட் ஃபைனலி டைம்ல இருந்தால தேங்க்யூ சோ மச். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியா அமையும் நிச்சயமா, அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா அதுல நடிச்சிருக்கிறது யாருன்னா அகில இந்தியா சூப்பர் ஸ்டார் நம்ம சிவா சார். ஏன்னா சில கேரக்டர்ஸ் மட்டும் சில பேராலே மட்டும் பண்ண முடியும், அது வந்து சிவால மட்டும் தான் சில கேரக்டர்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த கேரக்டர் அமையும் குருநாத் என்ற கேரக்டர்ன்றது நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். அண்ட் கருணாகரன் நீதான், உன்னை வந்து வேற ஆப்ஷனே கிடையாது, தட் இஸ் கருணாகரன். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன் சார் இந்த படத்தை. ஹோல் டீம் மத்த காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் ஃபைனலி இது சொல்லாம முடிச்சுட்டு போனேன்னா கண்டிப்பா வந்து தமிழ் சினிமாவில் எனக்கு எந்த இடம் இருக்காது. தமிழ் சினிமாவின் தந்தை தி பவுடர் ஸ்டார் நிக்கில் முருகன் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ பிரதர். எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னா எல்லாருமே வந்து இதுக்கப்புறம் நம்ம பேசுறதுக்கு என்ன எல்லாத்தையும் பேசியாச்சு. தேங்க்யூ பாபி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து நான் லண்டன்ல ஒரு பார்ட்டி கொடுக்குறேன்னு சொன்னார் சிவி குமார். ஸோ அப்போதான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே ஃபுல் பேமெண்ட்டும் கழிக்கிறது தான் அதை பண்றாரு அப்படின்ட்டு. அந்த விஷயம் சொன்னதுக்கு நன்றி சார். நான் ஊர்ல இல்லை,